நம்ம தமிழ்நாட்டில நடந்துகிட்டு இருக்கிற ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2010 அதாவது பார்த்தீங்கன்னா, 1000 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போராட்டத்த பத்தி பல பேருக்கு கூட தெரியாமயே இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. நேத்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டனா சொல்லி ஸ்டேட்டஸா போட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ஃபோட்டோவ. ஸோ நம்ம இளைய தளபதி பார்த்தீங்கன்னா, வண்டியில வர மாரி நின்னு பேசுற மாரி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. வைரலாவும் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ இது எங்க நடக்குது? எப்ப நடந்தது? எதனால நடக்குது? இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்குள்ளே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்கு 10க்கு மேலே லைக் கொடுங்க, அது போதும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி டிவிக்கோட தலைவரை பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு வந்தாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் மட்டும் தான் போஸ்ட் போடுவாங்க, எங்கே ஒரு போராட்டம் நடந்தாலும் கலந்துக்க மாட்டாங்கன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம இளைய தளபதியோட வேட்டை ஆரம்பிச்சு தான் பல பேருக்கு தான் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதுவும் முதல்ல பரந்தூரில் இருக்கிற விவசாயிங்களுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொடெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதியும் நடத்த போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலத்தெல்லாம் வாங்கி நம்ம கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே ஒரு விமான நிலையத்தை கட்ட போகிறதா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூவாக 1000 நாள் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இளைய தளபதி மட்டும் அந்த ஒரு களத்துக்கு போகாமல் இருந்திருந்தால், பரந்தூருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது பார்த்தீங்கன்னா அமைதியாக அப்படியே ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போது ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் அங்கே போய் நிற்கவோ, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஷ்யூவாக இருக்குது. தெரியாத மக்களுக்கு கூட தெரிய வைக்கிற விதமாக நம்ம இளைய தளபதி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்குது. ஸோ இங்கே திரும்பவும் இன்னொரு விமான நிலையம் வேணுமான்னு அங்கே இருக்கிற விவசாயி மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இளைய தளபதி டிவிக்கோட தலைவர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பரந்தூரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா வாங்கி அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் கட்டுறதா பேசிக்கிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 நாள் கிட்ட ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட்டு இல்லையாடான்னு கேட்டாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி அந்த ஒரு களத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா பல இஷ்யூக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புட்டு டீகோட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம டிவிக்கேவோட தலைவர் விஜய் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கூட்டத்தில் அந்த விவசாயிங்க கூட்டத்தில் இருந்த அந்த ஊர் மக்களோட பையன் ராகுல் அவன் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புட்டுன்னு வச்சிடறேன் சரிங்களா. ஸோ அங்கே ஏர்போர்ட் வந்தால் என்னென்னலாம் நடக்கும், சென்னை முழுசாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பல இடங்களில் பார்த்தா நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. ஸோ எவ்வளோ தண்ணி தான் போய் கடலில் போய் சேர்க்க முடியும். ஸோ கடலுக்கும் இந்த இருக்கிற தண்ணிக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது. ஸோ எவ்வளோ தண்ணி தான் போய் கடலில் சேர முடியும். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் தான் நீர் உறிஞ்சறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி பேசியிருப்பார். ஸோ அங்கேருந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பான், இந்த ஊரில் எங்கள் ஸ்கூல் இருக்குது, ஸோ இந்த ஸ்கூல் இருக்குது, எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எங்கே வெளியே போகிறதுன்னு அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பான். ஸோ அந்த ஒரு பையனுக்கு கூட நான் இருப்பேன்னு நம்ம இளைய தளபதி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக நின்று இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஊருக்கு சேர்ந்த மாதிரி இடம் இருக்கான். 10 ஊர் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. 13 நீர்நிலைகள் கிட்டே இருக்கான். அதாவது 13 ஏரிகள் கிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் அழிச்சா தான் ஒரு ஏர்போர்ட்டே கட்ட முடியும். அதாவது இப்போ ஒரு பெரிய ஏர்போர்ட்டே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலங்கள் வேணும். நம்ம தமிழகத்தில் ஏர்போர்ட் வர வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் தான். பல பேர் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல வரணுமான்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிக்கிட்டு வராங்க. ஏர்போர்ட் கட்டுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்த எல்லாம் அழிச்சிட்டு, அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பார்த்தீங்கன்னா இடத்தெல்லாம் அழிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட்டு கட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இறங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி கூட போகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருவாங்க கான்கிரீட் போட்டு. ஸோ கான்கிரீட் போட்டாலே தண்ணி கூட உள்ளே போகாது. இந்த மாதிரி மழை டைமெல்லாம் தண்ணி வர சொல்ல, தண்ணி தேங்க சொல்ல தண்ணி எப்படி இறங்கும்? இந்த மாதிரி நிலங்களே இல்லைன்னா தண்ணி எங்கேருந்து போகும்? அப்புறம் என்ன சென்னையே இருக்காதுன்னு தான் பல பேர் பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த ஒரு ஏர்போர்ட்டு தேவையான்னு பார்த்தீங்கன்னா பல பேர் விவசாயிகள்லாம் பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அது ஒன்று, அது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கே புரியல. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்த்து பேசுனாங்க. ஸோ அந்த ராகுல் சின்ன பையன் கூட நான் நிற்பேன், அந்த விவசாயிகள் கூட வந்து நான் இருப்பேன், ஸோ ஒரு அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ அவன் வீட்டு தோழனாவோ நான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கும். இந்த ஒரு ஏர்போர்ட்டை, அதாவது பரந்தூரில் வரப்போகிற ஏர்போர்ட்டை எதிர்க்க பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா பேச வந்திருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் நம்ம டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பேச வந்து
வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. எல்லா ஊர் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதனால் அங்கே ஏர்போர்ட் வருமா வராதுன்னு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் நம்ம சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.